அண்மை செய்தி. கூட்டணி ஆட்சி குறித்து இபிஎஸ் தான் முடிவெடுப்பார் என தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் முரணான பதில் அளித்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். அமித்ஷா கருத்துக்கு முரணாக நயினார் பேசியது என்ன என்பதை தற்போது காணலாம். எங்களது இல்லை, அது ஒன்றும் அதாவது என்னன்னா, எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் இபிஎஸ் அவர்கள், எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் இபிஎஸ் அவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அதுதான். அதாவது என்னன்னா, எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் இபிஎஸ் அவர்கள், எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் இபிஎஸ் அவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அதுதான். அதாவது என்னன்னா, எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் இபிஎஸ் அவர்கள், எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் இபிஎஸ் அவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அதுதான். அதாவது என்னன்னா, எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் இபிஎஸ் அவர்கள், எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் இபிஎஸ் அவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அதுதான். கூட்டணி ஆட்சி குறித்து 2 தினங்களுக்கு முன்னர் நெல்லையில் அமித்ஷா பேசியதை தற்போது காணலாம். दक्षिण तमिलनाडु के 28 विधानसभा क्षेत्र के 7,987 बूथों के 25,000 से ज्यादा कार्यकर्ताओं का सम्मेलन है। मैं आप सबके सामने कहने आया हूं कि 2024 के लोकसभा में हमारे एनडीए गठबंधन को 18% वोट शेयर मिला था। நண்பர்களே, இன்னைக்கு கிட்டத்தட்ட 7,980 பூத்துகளுக்கு மேலிருந்து 25,000 பேர் பூத்துல இருந்து வந்திருக்கீங்க. இங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்கிறேன், கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம 18% மேல வாக்குகள் வாங்கி இருந்தோம். और हमारे साथी एआईडीएमके को 21% वोट मिला था। நம்ம கூட்டணியான ஏஐடிஎம்கே 21% வாக்குகள் வாங்கி இருந்தார்கள். दोनों का टोटल करते हैं तो लगभग 39% वोट एनडीए का होता है। வெறுமனே இரண்டையும் கூட்டி பார்த்தாலே நம்ம 39% வாக்குகளை மிக எளிமையாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். बीजेपी एआईडीएमके और एनडीए के साथियों की सरकार बनने जा रही है। அன்பான சகோதர சகோதரிகளே, வருங்காலத்துல நம்ம பிஜேபி ஏஐடிஎம்கே இவர்கள் கூட்டணியில் இருக்க என்டிஏயின் ஆட்சிதான் அமைய இருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா பேசியிருந்த நிலையில நயினார் மாறுபட்ட கருத்தை முன்வைத்திருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் கூட்டணியில் தலைமையில் தான் ஆட்சி அமையும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய கருத்துக்கு தற்பொழுது பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் முரணாக பதில் அளித்திருக்கிறார். குறிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக அந்த கூட்டணி அறிவிப்பு வெளியான நிலையில இருந்து தொடர்ந்து பாஜக தமிழகத்தில் கூட்டணி தலைமையில தான் ஆட்சி அமையும் என பாஜக தொடர்ந்து கூறி வந்த நிலையில அதிமுக அதனை மறுத்து தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவோம் என அதிமுக தொடர்ந்து கருத்து கூறிக்கொண்டு வந்தது. இந்த நிலையில தான் அமித்ஷாவுடைய அந்த கூட்டணி தலைமையில் ஆட்சி அமையும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய கருத்துக்கு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனுடைய முரணாக பதில் அளித்திருக்கிறார். கூட்டணி ஆட்சி குறித்து இபிஎஸ் தான் முடிவெடுப்பார் என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தற்பொழுது பேசியிருக்கிறார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா பேசியிருந்த நிலையில் தற்பொழுது பாஜக மாநில தலைவர் நயினாருடைய இந்த பதில் என்பது மாறுபட்ட கருத்தாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் இபிஎஸ் தான் எனவும் தேர்தல் முடிவுக்கு பிறகு இபிஎஸ் எடுக்கும் முடிவே இறுதியானது எனவும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பேசியிருக்கிறார்.
தனித்து ஆட்சி என்ற இபிஎஸ்ஸின் கருத்திற்கு வலுசேர்க்கும் விதமாக நைனா நாகேந்திரனுடைய இந்த பேச்சு என்பது அமைந்திருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட தமிழகத்தில் நடைபெற்ற அந்த பூத் கமிட்டி மாநாட்டில் பேசும் பொழுதும் கூட தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் தற்போது தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்துக்கு வலுசேர்க்கும் விதமாக பாஜக மாநில தலைவருடைய பேச்சு என்பது அமைந்திருக்கிறது. நேற்றைய தினம் கூட லால்குடியில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்கின்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில அதிமுக பாஜக இடையே இந்த கூட்டணி ஆட்சியா அல்லது எந்த தனித்தா என்ற கேள்வி இருந்து வந்த நிலையில மத்திய உள்துறை அமைச்சருடைய அமித்ஷாவுடைய கருத்துக்கு பாஜக மாநில தலைவர் நயனாவுடைய மாறுபட்ட பதில் என்பது அளித்திருக்கிறார். தேர்தல் முடிவுக்கு பிறகு இபிஎஸ் எடுக்கும் முடிவே இறுதியானது எனவும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் இபிஎஸ் தான் எனவும் நைனா நாகேந்திரன் தற்பொழுது பேசியிருக்கிறார்.